என் அன்பான மக்களே, இன்றைய சதுர்த்தி புனித நாளில் உங்கள் இதயங்களில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் உணர்கிறேன். நான் முருகன், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உறையும் ஒளி, உங்கள் முயற்சிக்கு துணை நிற்கும் சக்தி, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் குரு. நீங்கள் என்னை ஆலயங்களில் மட்டும் தேட வேண்டாம், உங்கள் நல்ல எண்ணங்களில், கருணை நிறைந்த செயல்களில், உண்மையை பேசும் துணிவில் என்னைக் காணலாம். இன்று பலர் மனச்சோர்வுடன் இருக்கிறீர்கள். என் பிரார்த்தனை ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்று கேட்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், விதை விதைத்தவுடன் மரமாகாது. பொறுமையும் பராமரிப்பும் தேவை. அதுபோல உங்கள் பிரார்த்தனைகளும் நேரம் வந்தால் மலரும். நீங்கள் அனுபவிக்கும் தாமதம் மறுப்பு அல்ல, அது தயாரிப்பு. நான் உங்களை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். என் வேல் அறியாமையை அகற்றும் ஞானத்தின் சின்னம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை வெல்ல முதலில் தெளிவு வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்தால் பாதி வெற்றி பெற்றதற்கு சமம். கோபம் உங்கள் எண்ணங்களை மூடிவிடும். ஆசை உங்கள் அமைதியை குலைக்கும். பொறாமை உங்கள் மகிழ்ச்சியை சுரண்டும். அவற்றை விடுங்கள். மனதை ஒழுக்கத்தில் வைத்தால் அதுவே பெரிய பூஜை. என் மயில் உயர்ந்து பறக்கிறது. அது உங்களுக்கும் ஒரு நினைவூட்டல். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் சிந்தனை உயரமாக இருக்கட்டும். தாழ்வு மனப்பான்மை உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். நீங்கள் பிறந்ததே சாதிக்கத்தான். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. அதை கண்டுபிடித்து வளர்த்துக் கொள்ளுங்கள். பிறரை ஒப்பிட வேண்டாம். உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோரை மதியுங்கள். அவர்கள் உங்கள் முதல் தெய்வம். ஆசிரியரை போற்றுங்கள். அவர் உங்கள் அறிவின் விளக்கு. நண்பர்களை தேர்வு செய்யும்போது நல்ல பண்புகளை பாருங்கள். பழக்கம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. குடும்பத்தில் அன்பு நிலைத்தால் அதுவே பெரிய செல்வம். செல்வம் சேர்த்தாலும் அமைதியில்லையெனில் அதில் பயனில்லை. நான் உங்களிடம் கேட்பது ஒன்று: நேர்மை. யாரும் பார்க்காத இடத்திலும் நியாயமாக இருங்கள். உதவி கேட்பவரை வெறுக்காதீர்கள். முடிந்தால் உதவுங்கள், முடியாவிட்டால் இனிமையாக பேசுங்கள். ஒரு நல்ல வார்த்தை பல காயங்களை ஆற்றும். உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். அது உறவை உருவாக்கவும் உடைக்கவும் முடியும். சிரமங்கள் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக இதிலிருந்து என்ன கற்கலாம் என்று கேளுங்கள். தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது திருத்தம் செய்யும் வாய்ப்பு. விழுந்தாலும் எழுந்து நிற்கும் மனமிருந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்கள். பயம் வந்தால் என் பெயரை நினையுங்கள். நான் உங்கள் உள்ளத்தில் துணிவாக மாறுவேன். பக்தி என்பது வெறும் தீபமேற்றுவது அல்ல, அது இருளை அகற்றும் செயல்களில் ஈடுபடுவது. பசியானவருக்கு உணவு கொடுப்பது, துயரத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது, அறிவில்லாதவருக்கு வழிகாட்டுவது, இவையே உண்மையான அர்ச்சனை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பல மடங்கு திரும்பி வரும். இளைஞர்களே, உங்கள் கனவுகளை சிறிதாக எண்ணாதீர்கள். உழைப்புடன் இணைந்த நம்பிக்கை அதிசயங்களை உருவாக்கும். சோம்பேறித்தனம் உங்கள் திறமையை மறைக்கும் திரை. ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் செய்யுங்கள். வருட முடிவில் பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். நேரத்தை மதியுங்கள். அது ஒருமுறை சென்றால் திரும்பாது. பெண்களே, உங்கள் உள்ளத்தின் வலிமையை உணருங்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தின் இதயம். உங்கள் பொறுமை தலைமுறைகளை உருவாக்குகிறது. தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் குரல் முக்கியமானது. மக்களே, மன்னிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மனக்கசப்பை சுமந்து செல்லாதீர்கள். அது உங்கள் ஆனந்தத்தை குறைக்கும். மன்னிப்பு என்பது மறுப்பு அல்ல, அது விடுதலை. உங்களுக்குள் அமைதி வந்தால் வெளியில் அமைதி தோன்றும். இந்த சதுர்த்தி நாளில் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் நல்ல மனிதராக இருப்பேன். நான் அன்பை விதைப்பேன். நான் உண்மையை நிலைநிறுத்துவேன் என்று. நீங்கள் ஒரு படி முன்னேறினால் நான் 10 படி அருளுடன் வருவேன். உங்கள் வீடுகளில் சிரிப்பு ஒலிக்கட்டும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி மலரட்டும். உங்கள் இதயங்களில் நம்பிக்கை நிலைக்கட்டும். நான் எப்போதும் தூரத்தில் இல்லை. உங்கள் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் நான் இருக்கிறேன். அன்புடன் வாழுங்கள். தைரியமாக செயல்படுங்கள். ஒளியாக உலகை தொட்டு மாற்றுங்கள். என் அருள் என்றும் உங்களோடு இருக்கும். உங்கள் வாழ்வு நன்மை, ஞானம், செழிப்பு நிறைந்ததாக ஆகட்டும்.